கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேய்ச்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் பெண் வஸ்திரத்தை தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. ஆண்டவர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை நம்ம கரைப்படுத்தாதபடிக்கு தீட்டுப்படுத்தாதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா உலகம் எப்பொழுதுமே நம்மளை கரைப்படுத்த நினைக்கும், நம்மளை தீட்டுப்படுத்த நினைக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அந்த இளையகுமாரன் பாருங்கள், தகப்பனை விட்டு பிரிஞ்சு போய் அவன் என்ன செஞ்சான்? அவன் கரைப்பட்டு வந்தான். தன்னுடைய பணத்தெல்லாம் இழந்து, வேசிகள்கிட்ட சொத்தெல்லாம் இழந்து, எல்லாம் ஆஸ்தியெல்லாம் இழந்து போயிட்டு அவன் வெறுமனேன்னு வருவான். கடைசியில் பண்ணிக்கு வைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ திரும்பி வரும்போது, நான் பரத்துக்கு விரோதமாக என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி அவன் மனம் திரும்பி வரும்போது ஆண்டவர் திரும்பவும் அந்த தகப்பன் மூலமாக அவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுத்து அவனை அன்போடு அணைத்து கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். தானியேல் 1:8 உலகத்தால் ஸ்திரீகளால் கரைபடாதபடிக்கு தானியேல் தீர்மானம் பண்ணது போல் ஆண்டவர்கிட்ட நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்களா அன்றைக்கி? அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பாஸ்டர் 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அவங்க ஊழியத்தை செஞ்சுட்டு அந்த விசுவாசி சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருக்காங்க. இவங்க ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காங்க. 2 பாஸ்டரும் போயிட்டுருக்கிற நேரத்தில் வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க. போனவுடனே பார்த்தா அங்கே ஸ்கூட்டியை நிறுத்திட்டு அந்த விசுவாசி வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த வீட்டுக்கும் பக்கத்தில் குளத்தில் இந்த எருமை மாடு எல்லாம் குளிச்சுட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு வருது. விளாண்டுக்கிட்டு வரும்போது இந்த பாஸ்டர் வெள்ளை ஜிப்பாவும் வெள்ளை வேஷ்டியும் கட்டிக்கிட்டு அப்படியே சும்மா பரலோகம் மாதிரி வெண்வஸ்திரம் மாதிரி இருக்கிறாரு அந்த பாஸ்டர். அது வந்தது பாருங்கள், ஜாலியாக வந்த நேரத்தில் இந்த வஸ்திரத்தின் மேலே ஒரு உரசிட்டு போயிடுச்சு. அப்படியே உரசினதுனால பாவம் அந்த வெண்வஸ்திரம் பூரா கரைப்பட்டு போய் அவர் உள்ளேயே நுழைய முடியாமல் போயிடுச்சு. அவர் வீட்டுக்குள்ளே அந்த சிஸ்டர் கூப்பிட்றாங்க, வாங்க பாஸ்டர். நான் எங்கே வர்றது? என் வஸ்திரம் பூரா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, இந்த எருமை மாடு சேத்த வாரி பூசிட்டு போயிடுச்சுமா, என்னால் வர முடியலம்மா அப்படின்னு. இல்லைப்பா, எங்கள் வீட்டுக்காரருடைய லுங்கியும் சட்டையும் தரேன், நீங்கள் மாற்றிட்டு வாங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா, இந்த வஸ்திரமே இப்படி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாராம். அப்போ அதே மாதிரி தான் நாம் இப்படி கரைப்பட்ட வஸ்திரத்தோடு பரலோக வாசலில் போய் நம்ம எங்கே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாங்கன்னு சொன்னால் கூட நம்மளால் போக முடியாதுமா. சகோதரனே சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அந்த இளையகுமாரனுக்கு புதிய வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தது போல நீங்களும் நானும் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும்போது கர்த்தர் நமக்கு வெண்வஸ்திரத்தை கொடுப்பார். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணி முடித்த பொழுது அப்படியே அவருடைய வஸ்திரம் பூரா வெண்மையாக மாறி போயிடுச்சு. அப்படியே வெண்வஸ்திரம். உங்கள் வாழ்க்கையிலும் ஜெபம் ஆண்டவரோடு நல்ல ஒரு ஐக்கியமாக இருக்கும்போது உங்கள் வஸ்திரத்தை எல்லாம் வெண்மையாக மாற்றுகிற தேவன் இன்றைக்கி நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கரைப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் வஸ்திரமே வெண்மையாக மாறினது போல் அந்த இளையகுமாரனுடைய வஸ்திரத்தையே அப்பா புதுமையான வஸ்திரமாக மாற்றினது போல் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நல்ல ஒரு வெண்வஸ்திரமாக மாற்றி பரலோகத்தில் நம்ம அவரோடு நடக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கை கரைபடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடங்கி ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய தேவை, அவருக்கு வேண்டிய வருமானம், அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யும்படியாக ஜெபிக்கும். இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளும். அவருடைய மன விருப்பத்தின்படி செய்யும். இந்த வேலை, வருமானம், தொழில், பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.